தேவன் நமக்கு கற்றுத்தரும் பொழுது மிக தெளிவாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத கரெக்டா சொல்லி கொடுப்பாரு. அது தவறாக போகிறதற்கான வாய்ப்பே இருக்காது. சோ முதலாவதாக இந்த ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை குறித்து மத்தேயு இருந்து தேவன் குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்ப ஆரம்பமே நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற உங்களுடைய பிதாவை அட்ரஸ் பண்ணி தான் உங்களுடைய ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அப்ப யாரிடத்துல நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்திலேயே என்ன சொல்லுவாங்க, இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு இயேசுவிடத்திலே ஜெபிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவே இந்த மனிதனாக இந்த உலகத்திலே வந்து அவர் போவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்பித்த மாடல் ஜெபமே எப்படிப்பட்ட ஜெபம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறது. அப்படின்னா நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னா அவர் பிதா. அப்ப இந்த பிதாவை அட்ரஸ் பண்ணி தான் நீங்க ஜெபிக்க போறீங்க.